அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா உங்களோட பெயர் அப்புறம் நம்ம எங்க இருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்கண்ணா. நம்ம குணப்பாளையம் செந்தில் பைனான்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். இப்ப சரிங்கண்ணா. என் பேர் பார்த்தீங்கன்னா ஹரி. சரிங்க. இப்ப நசீனூர் பைபாஸ்ல ஹோட்டல் ஒன்று வச்சிருக்காங்க. சரிங்க. அந்த ஹோட்டலுக்கு நம்ம சீட்டு போட்டுருக்காங்க. அதாவது பார்க்கிங் ஏரியால. பார்க்கிங் ஏரியால போட்டுருக்காங்க. அதை பார்க்கலாம்னு வந்திருக்கோம். சீட்டு போட்டுருக்காங்க. எவ்வளவு வருஷம் ஆகுது சீட் போட்டுங்கன்னா? சீட்டு போட்டு இப்ப 6 மாசம் ஆகுது. 6 மாசம். இப்ப ரீசெண்டா ஹோட்டல் ஓபன் பண்ணதுனால பார்க்கிங்க்கு போட்டுருக்காங்க இந்த சீட்டை. இப்போ எவ்வளோ அடி அகலம் எவ்வளோ அடி நீளத்தில் போட்டிருக்காங்கன்னா? 60 அடி லென்த் 32 அடி அகலம் போட்டிருக்காங்க. சரி. லென்த் பார்த்தீங்கன்னா 60 அடி போட்டிருக்காங்க. சரிங்க. எப்படி போட்டிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் ஓரளவு சொல்லுங்க. என்ன டைப்ல போட்டிருக்காங்க? இது பார்த்தீங்கன்னா லென்த் வகையில் போட்டிருக்காங்க ஷீட்டு. ஓகே. 4 அடிக்கு இது 4 அடி ஷீட்டு. ஓகே. போட்டுக்கிட்டு அரை அடி விட்டு ஸ்க்ரூ பண்ணிருக்காங்க. ஆமா. ஓகே. வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா உங்களோட பெயர் அப்புறம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க அதை பத்தி சொல்லுங்க. என்னோட நேம் சின்னதுரை. சரிங்கண்ணா. ஸ்ரீ செந்தூர் வேலன் வெல்டர்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டர்ஸோட ஓனர் ஃப்ரம் எடப்பாடி. சரிங்க. இப்போ இந்த ஷெட் வந்து நீங்க தான் ஃபுல்லாக வடிவமைச்சதாங்க? கண்டிப்பாங்க. சரிங்கண்ணா. எவ்வளோ நாள் ஆகுது இப்போ நீங்க வடிவமைக்கிறப்ப எப்படி இருந்தது? இது வந்து நாங்கள் சீட் வந்து பார்த்தீங்கன்னா லேயிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஜஸ்ட் ஒரு 5 days தான். ஓகே. ஏன்னா ட்ரெஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சு டோட்டலி கம்ப்ளீட் பண்ணி எனக்கு 5 days தான். 5 days ஆச்சு அப்படின்னா வந்து ஆல்ரெடி போஸ்ட்லாம் இருந்தது. ஓகே. ஆல்ரெடி இருந்தது. அதில் ஷேடட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. பிரதர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பக்காவாக ட்ரெஸ் அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் லேக் பண்ணோம். இது நைட்டு பகலாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அண்ணா ஒரு ஃபங்க்ஷனுக்காக சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் நைட்டு பகலாம் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஒரு ஃபேப்ரிகேட்டட் இப்போ நிறைய ஷீட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாங்க. இதை யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குது? ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது ஷீட் எப்படி இருக்கு? இல்லை கண்டிப்பாக நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாகவே சொல்லிடுவேன். எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவுமே வந்து நான் மறைச்சிட்டு சொல்ல முடியும். ஓகே. சரிங்களா? சீட் நல்லா இருக்கு, அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்களுடைய குவாலிட்டியை வந்து எப்படி சொல்றது பக்காவா இருக்கு. அது எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு என்னன்னா இந்த சீட் எவ்வளவு லைஃப் வரும் அப்படிங்கிறது என்ன எக்ஸாக்டா யாருக்குமே தெரியாது. ஆனா 10 years வரலாம் நீங்க வந்து வாரண்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 10 years எபோவ் 10 years வந்துச்சுன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. பிகாஸ் இது ரேட்டு வந்து ரொம்ப சீப்பா இருக்கு, எல்லாருமே வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதே அதர்வைஸ் வந்து கலர் ஷீட்டு அந்த மாதிரி போகும்போது டாடா ஷீட்டு ஜேசிபி இந்த மாதிரி கலர் ஷீட் ரோப்பிங் சீட் போகும்போது ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு, ஒர்த்தபுளாகவும் இருக்கு. டெம்பரரி ஷீட் போடணும்னு நினைக்கிறவங்க டெம்பரரி ஷீட்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன் டெம்பரரி ஷீட்னு சொல்றீங்க? நீங்க 10 years வரும்னீங்க, ஆல் எப்படி 15 years கண்டிப்பா நியர் 15 years வரலாம். ஓகே. பைக்குக்கே வந்து 1 லட்சம் 2 லட்சம் போட்டு எடுக்கும் பைக்குக்கே வந்து 15 வருஷம் லைஃப் டைம். கண்டிப்பா அதுக்கு மேல வந்து எஃப்சி காட்டி ஆகும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த சீட்டு வந்து இவ்வளோ லைஃப் வருது அப்படிங்கிறது பெரிய விஷயம். சரிங்களா? நீங்க அதாவது நாங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கும் நீங்க கொடுக்குற குவாலிட்டிக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் தான். சரி. இதெல்லாம் வாங்கி கண்டிப்பா பயன்படுத்தலாங்களா? கண்டிப்பா. ஆனா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கம்மியா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சைடு தாராளமா பயன்படுத்தலாம். காஸ்ட் வைஸ் மட்டும் இல்ல, ஒரு லுக் வைஸும் வந்து நீட்டா இருக்கு, ஜென்யூனா இருக்கு. இதே நைட்ல வந்து விசிபிலிட்டி பக்காவா இருக்கும். ஓகே. அதே லைட்டிங் எஃபெக்ட் இருக்கும். அண்ட் அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சன் லைட்டை வந்து டோட்டலா ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கும். ஹீட் வந்து உள்ள அப்சர்வ் பண்ணாது. அதனுடைய கலர் ஷேட் அந்த மாதிரி. ஓகே. இது எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். இப்போ எவ்வளவு ஹைட்ல போட்டா வந்து நமக்கு வந்து அந்த வெப்பம் வராம இருக்கும்? அது வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வராம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 feet மேல போகும். சரிக்கு மேல இருக்கு. ஆனா அவ்வளவு ஒண்ணு ஹீட்லாம் இது ஆமா இப்ப ஸ்ப்ரெட் பண்றது இல்ல. தெரியல ஸ்ப்ரெட் பண்றது இல்ல. இருந்தாலும் வந்து அந்த ஒரு ஆடு மாடு குடிலுக்கு யூஸ் பண்றோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹைட் இருந்தா ரொம்ப ஹைட் போட்டு ஏ டைப்ல போடணும். இந்த மாதிரி அதாவது அவங்கவுங்க விரும்புற ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு. இது ஏ ஃப்ரேம் போட்டிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி இருந்தது. எங்களுடைய சோர்ஸ் என்னவோ அதை நான் வந்து ஆவரேஜ் பண்ணி பண்ணிருக்கேன். சரி, எங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்கள் ஆவரேஜ் பண்ணி பண்ணிருக்கேன். ஆனால் வந்து எப்படி வேணாலும் போடலாம், சிங்கிள் டாப் போடலாம், டபுள் டாப் போடலாம். சரிங்களா? இது எப்படி போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு, அது எந்த குறையும் சொல்ல முடியாது. எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாகவும் இருந்தீங்க. அதையும் நான் ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டரா ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட். ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி கூட உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எவ்வளோ சப்ளை வேணுமோ அதை கொடுக்குறோம். இன்கேஸ் எங்களுக்கு மெட்டீரியல் பத்தாதுங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தோம். அப்போ கூட வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாரு. ஆனால் எங்களுடைய மெட்டீரியலே எங்களுக்கு மீதி ஆயிடுச்சு. நான் டோட்டலாக வந்து
ஆவரேஜ் பண்ணி கால்குலேட் பண்ணப்ப வேண்டாம் பரவாயில்ல போதும். ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட நேரத்தை மிக்க நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி.